சார் சார் என்னாச்சு? பரதேசி இடிச்சுட்டு அப்படியே போறான் பாருங்க. அவனை பிடிங்க சார். நீங்க சுகுமார் சார் தானே? எங்க கொஞ்சம் பிடிங்க பாத்து. வாங்க சார் ஹாஸ்பிடல் போலாம். மெதுவா மெதுவா கை இடிச்சுடாதீங்க. இப்போ ரொம்ப வலிக்குதா சார்? இல்ல அவ்வளோ வலி இல்ல. என்ன சார் மாடர்ன் ட்ரெஸ்ல கலக்குறீங்க? சாதாரணமா கதர் தானே போடுவீங்க. இந்த நாசமா போன டிவி காரங்க கண்ணில் படாம இருக்கணும்னு தான். ஓஹோ, ஹிம்ச பிடிச்சவனுங்க. அதோ அந்த வண்டி தான், அந்த வண்டி தான் என்ன இடிச்சது. அவனை விடக்கூடாது. இந்த வண்டி தானா? இன்னைக்கு அவனை என்ன பண்ற பாருங்க. சார் நீங்க இறங்க வேண்டாம், யாராவது பாத்திர போறாங்க. என்னன்னு நான் கேட்கிறேன். என்ன இதெல்லாம்? ஆமாண்டா, அதான்டா எங்களுக்கும் தெரியும். அத எப்படிடா? முதல்ல செத்துருவேன், அப்புறம் பாட்ஷா ரஜினி மாதிரி உயிரோட வருவேன். இந்த மாணிக் பாஷாவோட மாணிக்கத்திலேயே 4 தட்டு தட்டினா உண்மையை சொல்லுவேன். தட்டிடுவோம். சுகுமார், ஒன்ன பரதன் கொண்டு தூக்குல மாட்டினத நான் ஷூட் பண்ண அதை ஊரே டிவில பார்த்துச்சு. ஓகே, ஆனா கொஞ்ச நேரத்துல நீ உயிரோட அவர் கூட இருக்க. அதை பார்த்து ஜனங்க கன்ஃபியூஸ் ஆனாங்க. நாங்களும் தான். அந்த கன்ஃபியூஷனை நாங்க தீக்க போறதில்ல, அதை உண்மையாக்க போறோம். அதே இடத்துல அதே கைத்துல நீ போனமா அங்க தொங்க போற. நாங்க அதை லைட்டிங்லாம் செட் பண்ணி ஷூட் பண்ணி எங்க சேனல்ல காட்ட போறோம். இதுல எதிரா உண்மைன்னு மக்கள் தான் பைத்தியமாக போறாங்க. நான் உண்மையா சொல்றேன் சார், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவங்க உண்மையிலேயே என்ன கொல்ல போறாங்கன்னு தான் நினைச்சேன். அன்னைக்கு தலைவர் லஞ்சம் வாங்க போற விஷயத்த மணிலால் வக்கீல் கிட்ட சொன்னது நான் தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை பெரிய நியூஸ் ஆகிட்டீங்க. நான் தான் சொன்னேன்னு தலைவருக்கு இப்பதான் தெரிஞ்சது. நான் உடனே தலைவரோட காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டேன். அப்ப அவர் என்கிட்ட மணிலால் வக்கீலுக்கு இன்னொரு தகவல் சொல்ல சொன்னாரு. தலைவருக்காக ஒரு கொலை நடக்க போகுதுன்னு சொல்ல சொன்னாரு. வக்கீல் கிட்ட அதை சொன்னதும் என்ன அங்க இருந்து போன்னு சொல்லிட்டாரு. ஆனா அடுத்த நாள் சுகுமார் வந்து ஏறு. தலைவர் உன்னை கூட்டு வர சொன்னாரு. ஹலோ. என்ன சார்? விடுங்க, என்ன விடுங்க. என்ன பண்றீங்க? வேண்டாம், இருக்குடா இருக்கு. எனக்கு எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேனே. மன்னிப்புங்கிறது கடவுள் ஒருத்தரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா என் உடம்புக்குள்ள இருக்கிறது சாத்தான்னு உனக்கு தெரியும் இல்ல? சீக்கிரம். ரெடி சார், தூக்குடா அவனை. எப்படி இருக்கு சார்? ஓகே இல்ல? கொண்டு போய் கட்டி தூக்குங்கடா. நீங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப வந்தாங்க. சிவா, இது குளோரோஃபார்மோட ஆன்டிடோட். இது ஸ்மெல் பண்ண போதும் அவன் உடனே எந்திரிச்சிடும். அங்கிருந்து அவங்க என்னை கொண்டு போனது தலைவரோட வீட்டுக்கு. வீட்டுக்கு வெளியே பிரச்சனை ஆரம்பிச்சதும் தலைவர் என்னை வெளியே வர சொன்னார். நான் வெறும் டூப்பு தான் சார், கொல்ல போற ஆளோட டூப்பு. டூப்பா? அதான்
ஒரு ஆளை கொல்ல போறாங்க. அதே இடத்துல கண்டிப்பா ஒரு கொலை நடக்க போகுது. சந்தேகமே வேண்டாம், இது கண்டிப்பா நடக்கும். யார கொல்ல போறாங்க? அது யாருன்னு தெரியாது சார். பட் ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். வர 12ஆம் தேதி அது கண்டிப்பா நடக்கும். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? தலைவரோட பிய வேலு என்னை தூக்கிட்டு போகும்போது மற்றவங்க கிட்ட சொல்லும் போது கேட்டேன். இந்த கொலை முடிஞ்சதும் எல்லாரும் ஊரை விட்டு போயிடணுமா. 13ஆம் தேதி ராத்திரி 2 மணி ட்ரெயினுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. தலைவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் திரும்ப வரணும்னு சொல்லியிருக்காங்க. அஜய், நீ சுகுமார ஏதாவது பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. சரி, சாக போற ஆள் யாருன்னு உனக்கு தெரியுமா? அது நீதான். உன்னை கொன்னுட்டு அந்த பழியை எங்க மேல சுமத்த பாக்குறான். தப்பிச்சு போகலான்னு முயற்சி பண்ணாத. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்க விட மாட்டாங்க. எங்களை பார்த்த விஷயத்தையும் சொல்லாத. 12ஆம் தேதி நாங்க இருப்பேன். இதை கண்டிப்பா ஷூட் பண்ணுவேன். சரி, நீ கிளம்பு. நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கு ஒன்னும் ஆகாத. அஜய் சார், இந்த வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு வந்து நம்மளை பார்க்க சொல்லு. அவன் தானே ஆரம்பிச்சு வச்சான். ஹலோ மணி, நாளைக்கு மத்தியானம் உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணும். என்ன விஷயம்? சொல்றேன். இந்த பிரச்சனையில இருந்து மீள்றதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. நீ என் கூடயே இருக்கணும். ஓ ஷூர். நீ என்ன நினைக்கிற? இவன் அப்பா வீடா? அப்படியா? அவன் நல்ல நடிகன்டா. சீரியல் ஆர்டிஸ்டோட ரொம்ப அற்புதமா அழுது நடிச்சான். என்னது? அவனை நாம பிடிக்கல, பரதன் தான் அனுப்பி வச்சிருக்கான். நீ என்னடா சொல்ற? பரதம் போட்டிருக்கிற பிளான்ல அடுத்த சீன் இது. இவன் இப்ப நம்ம கிட்ட சொன்ன கதையெல்லாம் நம்பி 12ஆம் தேதி நானும் ரேணுவும் அந்த கொலையை ஷூட் பண்றதுக்கு அங்க போவோம். அங்க பரதனும் லிங்கமோ அடியாளங்களோட இருப்பாங்க. காரணம், அங்க சாவ போறது நானும் ரேணுவும் தான். அதான் ஆக்சுவல் பிளான். டேய், இது உன் உயிருக்கே ஆபத்தான விஷயமா மாறும் போல இருக்க. எஸ், உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு நானும் ரேணுவும் என்ன வேணாலும் பண்ணுமோன்றது அவங்களுக்கு தெரியும். சோ நாங்க உயிரோட இருக்கக்கூடாது. எங்க 2 பேரையும் கொண்டுட்டு நாங்க இங்கே தப்பிச்சு போயிட்டோம்னு ஒரு கதையை உருவாக்குவாங்க. போலீஸும் மீடியாவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை உடைக்கணும்னா வேற பிளானோட 12ஆம் தேதி நாங்க இருந்தாகணும். வேற வழி இல்லை. இதுல ஒண்ணு அவங்க மாட்டுவாங்க, இல்ல நாங்க காணாமே போயிடுவோம். இதுல நான் ஜெயிச்சனா இது வரைக்கும் வந்த கெட்ட பேரெல்லாம் நம்ம மாத்திடலாம். அது மட்டும் இல்ல, நாட்டையும் பரதம் கிட்டது காப்பாத்திடலாம். தோத்துட்டா மரணம். ஆனா உலகத்துக்கு நாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் தெரியும். 12ஆம் தேதி சுகுமார் சொன்ன விஷயத்த என்ன ரிஸ்க் எடுத்தாலும் நம்ம ஷூட் பண்ணி ஆகணும். இதுல கொடுமை என்ன தெரியுமா? இப்ப நம்ம என்ன எக்ஸ்க்ளூசிவ் பண்ணாலும் எந்த சேனல் காரணம் வாங்க மாட்டான். ஏன் இவன் கூட வாங்க மாட்டான். இங்க பார், என்னோடது ஒரு குட்டி சேனல். இதை வேற ஏதாவது ஒரு பெரிய சேனல் கொடுக்கறதா இருந்தா முன்னாடியே சொல்லிடுங்க. மறுபடியும் ஏமாற வேணாம் பாரு. அப்புறம் இதை ஷூட் பண்றதுக்கு நான் மட்டும் தான் போறேன். நான் வந்தா என்ன? சின்ன கேப் கிடைச்சாலும் கேமராமேன் வேணு கூட ரேணுன்னு சைன் ஆஃப் பண்றதுக்கா? வேண்டாம். இது நானும் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. நான் வருவேன். நான் கண்டிப்பா வந்தே தீருவேன். நீ கிளம்பு, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். ரெண்டு 3 நாளா நானும் பொறுத்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்றாரு. என்கிட்ட பாசம் எல்லாம் ஒண்ணு காட்ட வேண்டாம். அந்த ஆசையும் எனக்கு இல்ல. அதுக்கான அருகதி உனக்கு இல்ல. உண்மை என்னன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டியவரே இது வரைக்கும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. ஏய், உன் ஃபிளாஷ்பேக் எல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்ல. எனக்கும் தான். ரேணு, இந்த பிரச்சனையில நானும் இன்வால்வ் ஆயிருக்கேன். என்ன சொன்னாலும் என்னால இதுல இருந்து வெளியே போக முடியாது. உன் உயிரை காப்பாத்துறதுக்கு தான் இப்படி பண்றான். கொஞ்ச நாளாவது உன்னை காதலிச்சு தொலைச்சானே, அதனாலதான் அவங்க தனி ஆளா போய் உனக்காக சாக போறான். என்ன? ஒண்ணு இல்ல. சொல்லுங்க ரிஷி, எனக்கு தெரியாம என்ன நடக்க போகுது? சாக போறது அந்த சுகுமார் இல்ல, நீயும் வேணும் தான். இப்போ உனக்கு போக தோணுதா? இந்த உண்மை தெரிஞ்சு நான் கூட போலனா அப்புறம் நான் இருக்கிறதே வேஸ்ட். இவ்வளோ நாளா நேரம் கிடைக்கும் போது அந்த உண்மையை சொல்லலான்னு இருந்தேன். வேணு கூட ஸ்டோரி பண்றதுக்கு நான் வந்ததும்
அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குங்கிறதுக்காக தான். ஒருவேளை அந்த உண்மையை சொல்ல வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சுன்னா அதனாலதான் இப்ப சொல்றேன். நான் உங்க யாரையுமே சீட் பண்ணல. அன்னைக்கு போலீஸ்க்கு பயந்து டேப் என் கையில கொடுத்து வேணும் என்ன கார்ல அனுப்பி வச்சாரு. நான் நம்மளோட ஸ்டுடியோக்கு தான், சாரி உங்களோட ஸ்டுடியோக்கு தான் வந்துட்டு இருந்தேன். ஆனா அஜய் சீக்கிரமா போ, மணி 9:15 ஆயிடுச்சு. எடிட் பண்ணி 10 மணிக்கெல்லாம் ஏர்ல அனுப்பணும். நீங்க தைரியமா இருங்க, 10 நிமிஷத்துல அங்க போயிடலாம். மணி சக்சஸ். நான் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோக்கு தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் ரேணு, நானும் அங்க பக்கத்துல தான் இருந்தேன். ஆனா இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. வேணுவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஐயோ, போலீஸ் எப்ப வேணாலும் உன்னையும் பிடிக்கலாம். ஐயோ கடவுளே. நான் உனக்கு பின்னாடி தான் இருக்கேன். பிளாக் இனோவா. வண்டியை நிறுத்திட்டு வேகமா வந்து என் கார்ல ஏறிக்க. அதான் உனக்கு சேஃப். அஜய் வண்டி நிறுத்து. மேடம், ஆனா நம்ம நீ வண்டியை நிறுத்து. சீக்கிரம் ஏறு. மணி ஃபாஸ்டா போ. 10 மணிக்கெல்லாம் ஏர்ல போயே ஆகணும். என்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு NBA சேனலுக்காக வேலை பாக்குறியா? சார் நான் ஒன்னும் இப்ப உங்க ஸ்டாஃப் இல்லையே. 5 நாளைக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டேன்ல. அப்படி ஒரு ரெசிக்னேஷன் எனக்கு கிடைக்கும்ல. அப்படி கிடைச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டேன். மணி வண்டி நிறுத்து, நான் இறங்கணும். அவன் நிறுத்த மாட்டான். நிறுத்தினான் வை, நீங்க ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் அந்த பரதன் கைக்கு போயிடும். வண்டியை நேரா ஸ்டுடியோக்கு விடு. இந்த ஸ்டோரிய பாரத் விஷனுக்கு தரதா சொல்லி இவன் எங்க கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான். அப்புறம் எப்படி இது NBAயோட லான்ச்சிங் ஸ்டோரி ஆகும்? இதெல்லாம் ஏன் தப்பு தான் சார். இவ NBAக்கு கொண்டு போய் கொடுப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? அந்த பணத்தை நான் தந்துறேன் சார், அதுவும் இன்னைக்கே. சார் ப்ளீஸ். டேய், அது முடிஞ்ச போன டீல். அத பத்தி நீ ஒண்ணும் பேச வேண்டாம். சார் ஆனா இப்ப பணம் மட்டும் பிரச்சனை இல்ல. நீ இந்த நியூஸோட திரும்பி வரும்போது உன்னோட ஜூனியர் ரிப்போர்ட்டர் போஸ்ட் இவன் கேட்டுக்கிட்டதால அதுக்கு பதிலா உன்னை சீனியர் ரிப்போர்ட்டர் ஆக்குறதா சொன்னேன். மணி எனக்கு இவங்களோட எந்த போஸ்டிங்கும் வேண்டாம். நீ அந்த ஃபுட்டேஜ் வாங்கிட்டா. இல்ல அது இந்த ஸ்டோரி MBAல தான் வரும். ஏய், தர முடியாது ரேணுகா. எந்த சேனல்ல வேணும்னாலும் வரலாம். NBAல மட்டும் வரக்கூடாது. இந்த பாரத் விஷன்ல ரிஷி வேண்டான்னு சொல்லிட்டு போன சேர்ல தான் நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ இவ்ளோ பிரபலமான ஒரு ஸ்டோரிய ரிஷி லான்ச் பண்ணானா என்ன ஆகும்? என்னால அதை தாங்கிக்க முடியாது. மணி இது உங்களுக்கு ஒரு சேனல் வார் தான். ஆனா என்னோட நம்பிக்கை லைஃப் எல்லாமே இதுல தான் இருக்கு. மணி ப்ளீஸ், நாளைக்கு எனக்கும் வேணுக்கும் கல்யாணம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சார் ப்ளீஸ் சார். இனிமே நீ எதுவும் பேசாத. ஓகே, உன்னோட சம்மதம் இல்லாம நான் இதை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன், போதுமா? ஆனா இதை NBA டெலிகாஸ்ட் பண்ணாம இருக்க நான் ஒண்ணு பண்ணுவேன். சிம்பிள். பரதன் சாரியை கூப்பிட்டு இந்த ஃபுட்டேஜ் அவர்கிட்ட கொடுத்தேன். அப்புறம் NBA சேனல் ரிஷியோட கனவா மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, வேணு வேற போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். இது பரதன் சார் கிட்ட கிடைச்சிருச்சுன்னா உன்னாலுமே யோசிச்சு பாரு. வேணு, உனக்கு நிறைய டைம் இருக்கு. அந்த பரதன் இந்த போன் கால் அட்டெண்ட் பண்ற வரைக்கும். சார் 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 ப்ளீஸ், நான் வேணா உங்க காலை பிடிக்கிறேன். இது ரேணுவோட லைஃபை பாதிக்கும் சார். ஹலோ, பரதன் சார் தானே? ஆமா, பரதன் தான். சார் அந்த ஒரே ராத்திரியில நான் அனாதை ஆயிட்டேன். ஒரு கொலைஞ்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் பாரத விஷனை தவிர எனக்கு வேற வழியே இல்லாம போயிடுச்சு. ரேணு, இந்த 5 வருஷமா நீ இத God. நான் இதை வேணுகிட்ட சொல்லி ஆகணும். ரிஷி வேண்டாம். ரேணு, அவனுக்கு இது தெரிஞ்சாகணும். இப்போ இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்ன கூட கூட்டிட்டு போக மாட்டாரு. வேணுவோட மனசு என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ப்ளீஸ் சொல்ல வேண்டாம். சரி. ஏதோ பெரிய சதி ஆலோசனை போல இருக்கு. நம்மளுக்கு திருப்பி ஆப்படிக்கிறதுக்கு பிளான் பண்றாலும் என்னவோ. டேய், ஒருத்தங்களை இந்த அளவுக்கு கேவலமா பேசக்கூடாது. அது சரி, நீ அவ சைடா என் சைடா?
நீ இருக்கணும்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான். ஏ வக்கீலு, உயிர் போனாலும் இந்த ஸ்டோரியை கவர் பண்ணி அவன் அடம்பிடிக்கிற அவன் கசன். நான் எவ்வளவு சொல்லிட்டு கேட்கல, நீ அதை சொல்லி பாரு. வேணும் இதை தவிர வேற வழியே வேற இல்லையா? வழி இருந்தா நீங்களே சொல்லுங்க. மணி வேணுவே சொல்லட்டும். இன்னைக்கு தேதி 10, நாளன்னைக்கு 12. என்னையும் இவளையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்றத லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஷூட் பண்ணாதான் பரதனையும் லிங்கத்தையும் கையும் களவுமா பிடிக்க முடியும். ஆனா யாரு எப்படி ஷூட் பண்றது? போன தடவை மாதிரி கிளப் ஹவுஸ்லயோ வெளியவோ கேமரா வச்சு நாம ஷூட் பண்ண முடியாது. அப்புறம் வா சொல்றேன். 500 மீட்டர்ஸ், அதாவது கிளப் ஹவுஸ்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஸ்டேடியத்துல பெவிலியன்ல டெலிஸ்கோபிக் லென்ஸ் இருக்கிற கேமராவை அங்க செட் பண்ணணும். ரிஷியோட கேமரா குரூ அதை ஆபரேட் பண்ணணும். சுகுமார கொலை பண்றதா நாடகமான கிளப் ஹவுஸ்க்கு நானும் இவளும் 12ஆம் தேதி கரெக்ட் டைம்க்கு அங்க இருப்போம். நாங்களா மாட்டிக்குவோம். சின்னதா ஒரு அடிதடி, என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை பண்ணுவோம். ஆனா ரொம்ப நேரம் தாங்காது. பரதனும் லிங்கமும் அங்க வந்தா கண்டிப்பா 2-3 பஞ்ச் டயலாக் இருக்கும். அதோட ஆடியோ அதுக்கான வாய்ஸ் ரெக்கார்டர் என் பாக்கெட்ல இருக்கும். தேவையான அளவு ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நீயும் அஜயும் அங்க வந்துடணும். எப்பா லேட் பண்ணிடாத, உயிர் பிரச்சனை. வந்துருவேன் சார். எனக்கு ஒரு விஷயத்துல பயம் இருக்கு. பயம் இருக்கிறவங்க யாரும் வர வேணாம். அத முதல்ல சொன்னல. ஏய், அவ சொல்ல வரது சொல்லட்டும். அதுக்கு ரேணு நீ சொல்லு. ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மளால ஷூட் பண்ண முடியலனா அவங்க 2 பேரும் நிரந்தரமா தப்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்துடவே கூடாது. அதுக்கு அது என்னன்னு சொல்றதுக்கு தான் ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள முந்திரி கொட்ட மாதிரி. இது கண்டிப்பா உன்னுடைய சேனலுக்கான ஸ்டோரியா இருக்காது. அப்புறம் வேற ஏதாவது 2 சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணாதான் இது பயாஸ் இல்லாத உண்மையான நியூஸ் நம்புவாங்க. அதுக்கு தான் வக்கீல வர சொன்னேன். நீ ஆம்பளை தான் வரவிட பார்க்கலாம். வேற எந்த சேனலும் வரக்கூடாது. இது என் சேனலோட எக்ஸ்க்ளூசிவ் நியூஸா இருக்கு. டேய் நான் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இந்த ஸ்டோரி தான் என் சேனல் கிடைச்ச ஒரே ஆயுதம். இத வச்சு என்ன பிளான் பண்ணிருக்க தெரியுமா? எக்ஸ்க்ளூசிவ் நடப்பது எக்ஸ்க்ளூசிவ். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட ஓ ஃப்ரெண்ட்ஷிப் போல எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? எல்லாமே நஷ்டம் தானே. இந்த ஸ்டோரி என் சேனல்ல தான் வந்தாகணும். அப்படி வரலனா வரலனா நீ என்ன ஒரு ஃப்ரெண்டாவே நினைக்க வேண்டாம். சரி இப்பவே கட் பண்ணிக்கலாம். இனி நீ நானும் ஃப்ரெண்டே கிடையாது. அஜய் வண்டி எடுடா. ரிஷி என்னடா சொன்னா புரியாதா? இந்தாங்க, நீங்களே ஓட்டிட்டு போங்க. ரிஷி ரிஷி ப்ளீஸ். என்னடி சீனை போடுறியா? இங்க எல்லாருமே சுயநலக்காரங்க தான். ஒன்ன மறுபடியும் நம்பி ஏமாற நான் தயாரா இல்ல. என்னடி ஆபரேஷன் கவர் பண்ணதுக்கு இந்த அஜய் போதும். ஏன் வக்கீல, இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி. நாளைக்கு ராத்திரி நானும் இவ்வளவு அந்த ஸ்டேடியத்துக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ண போறோம். எந்த 2 சேனல்ஸ் ஆட் பண்ண போதும் டிசைட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. ஸ்டேடியத்தோட நார்த் கேட் பக்கத்துல எங்கேயாவது ஒரு ஓரமா வண்டி நிறுத்து. இருட்டுனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் அங்க வரோம். ஓகே. அஜய் சார். நீ இங்க இருக்காத. கொஞ்சம் டைம் ஆகும். வேற எங்கேயாவது போயிரு, நான் கால் பண்ணேன். சரிங்க சார். ஓகே ஓகே.
என்னடி கொசு. கொசு? இதுதான் ஃபீல் லிமிட். என்ன ஆனாலும் இந்த லிமிட் தாண்டி போக கூடாது. லிமிட் தாண்டி போனா என்ன நடந்தாலும் இது கவர் ஆகாது. வேணு வேணு, அங்க ஒரு காரு. தெரியும்டி. பரதன் எப்படி இங்க? வேணு, இதெல்லாம் ரிஷியோட வேலைதான். நம்ம வரத அவன் தான் சொல்லிருப்பான். வா, நம்ம இங்கிருந்து போயிடலாம். வளராதடி. வேணு, நாளைக்கு இல்ல, இன்னைக்கு தான் நடக்க போகுது. கேமரா போயிடுச்சு. ஷூட் பண்ண முடியலன்னா அப்புறம் எப்படி? என்ன ஆனாலும் நீ சாவ மாட்ட, உயிரோட இருப்ப. போதுமா? அங்க நின்று அவங்கிட்ட மாட்டுவ. செக், என் கூட வடி தத்திரம் பிடிச்ச. எனக்கு ரொம்ப அவசரமா செத்தே ஆகணும் சார். அதனால இன்னைக்கே இங்க வந்துட்டேன். உங்க கேமரா தான் எல்லாம் உடைஞ்சு போச்சே, அப்புறம் எப்படி ஷூட் பண்ணுவீங்க? எப்படி மக்களுக்கு காட்டுவீங்க? வக்கீலுக்கு போன் பண்ணுங்க. சீக்கிரம் வக்கீலுக்கு போன் பண்ணுங்க. கத்திடுறா. பாடியில ஒரு கீரல் கூட விழக்கூடாது. 2 பேரையும் கட்டி தொங்க விடணும். ஆனா அது கொலை இல்ல, தற்கொலை. 3-4 கேமரா எல்லாம் வச்சு ஷூட் பண்ண நீ யாரு? பிசி ஸ்ரீராமா?
நீ என்ன பிளான் பண்ணாலும் சரிடா, உண்மை எண்ணிக்கை சாகாது, நான் சாகவும் விட மாட்டேன். என்னடா பாக்குற? எங்கடா உங்க ஆளுங்கெல்லாம்? சாட்சிக்கு 2-3 சேனல்ஸ் எல்லாருமா சேர்ந்து எங்க வாழ்க்கையை அப்படியே அழிச்சிடலான்னு நினைச்சீங்கல்ல? இவனை ஒன்னும் செய்யாம விட்டப்பவே நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். சும்மா டயலாக் பேசிட்டு இருக்காத, வர சொல்றான். உன்னை முன்னாடி அனுப்பிட்டு எங்க தைரியம் இல்லாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், கூப்பிடுறான். வச்சனா என்ன வேணும், நல்லா இருக்கியா? 2 பேரும் ஜோடியா வந்திருக்கீங்க. வேணு, மணி கூட இவங்க கிட்ட தான் மாட்டியிருக்கான். போன் அடிக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அவன் இங்க தான் இருக்கான். ஏய் வக்கீலே, ஆம்பளை மாதிரி தைரியமா வெளியே வட பண்ணி. சரி வாங்க, நாளையில இருந்து இவங்களை பார்க்க முடியாது, கடைசியா இவங்களை பார்த்துக்குங்க. பொருதேசி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பஞ்ச் டைலாக்லாம் என்னால பேச முடியாது. ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் போயிடுறேன். இது பழிவாங்குற நடவடிக்கை இல்ல. இருந்தா எனக்கு அதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. எனக்கும் முதலமைச்சராகி 4 காசு சம்பாதிக்கணுமே. அதிகாரத்துல இருக்கிறவங்க 4 காசு சம்பாதிச்சா இவன மாதிரி மீடியாக்காரங்களுக்கு பொறுக்காது. உடனே தூக்கிட்டு வந்துருவானுங்க கேமராவை. இதுதான்டா உங்களுக்கான தண்டனையே. இத பாரு, அதிகாரமும் பணமும் இருக்கிறவங்க கூட மோதினா என்ன ஆகும்னு உங்க சாவோட எல்லாருக்கும் தெரியட்டும். தூக்கிடலாமா? அப்போ கடைசியா சொல்றதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல? எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா இவளுக்கு ஏதோ சொல்லணுமா? கடைசியா சைன் ஆஃப் பண்ணிக்கோ. சாவு போறல்ல, எங்க வேணாலும் பார்த்து சொல்லு. சம்பவ இடத்தில் இருந்து கேமராமேன் வேணுவுடன் ரேணுகா. திரும்பவும் கேமராவா? லிங்கம், ஸ்டேடியத்துல எங்காவது கேமரா வச்சிருக்க போறாங்க. எல்லாத்தையும் எடுத்து உடைக்க சொல்லி அவங்க ஆளுங்கிட்ட. நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? இதெல்லாம் இவன் தப்பிக்கிறதுக்காக போடுற சீனு சார். தூக்குற 2 பேரையும். ஃப்ரீஸ். மச்சி, நாங்க லேட்டா வரலையே. பெர்ஃபெக்ட் டைம். பத்திரிக்கையாளருடைய பவர் என்னன்னு தெரியணுமாடா உனக்கு? நல்லா பாரு, கண்ணை திறந்து பாரு. ஆல் லைட்ஸ். கணக்கு தெரிஞ்ச கேமராவை கவுண்ட் பண்ண. ரெண்டு 3 சேனல் இல்ல, NBA மட்டும்தான். அதுக்கு காரணம் இது இவனுடைய சேனலோட எக்ஸ்க்ளூசிவ். அரஸ்ட். வக்கீல, ரிஷி கோச்சிக்கிட்டு போனப்போ நீ என்ன நினைச்ச? நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம்னா உங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா பிடிக்கிறதுக்கு நாங்க 2 பேரும் ஆடின நாடகம் தான்.
முன்னாடி நீ இவ்வளவு ப்ளே பண்ணி நான் ஷூட் பண்ணத பாரதி விஷன் கொடுத்தல அப்பவே நினைச்சேன் நீ தான்டா கல்பிரேட் இவனோட பினாமி. நாலு சாத்துறீங்களா? இங்க இருந்து போன அப்புறம் முடியாது. அடிக்கிறதுல நம்ம வேலை இல்லை சார். ஆனா நான் அடிக்கணும். தெரிக்க விட்டாடா. கலக்கு புட்ட கண்ணு. இங்க வாடி தத்தி. இத்தனை கேமரா உன்னை சுத்தி வச்சோம், எங்க கேமரா வைக்கலையோ அந்த இடத்த பார்த்து கரெக்டா சைன் ஆஃப் பண்ண. லூஸ் வா, அங்க பார்த்து சைன் ஆஃப் பண்ண. ரெடி? கேமராமேன் வேணுவுடன் ரேணுகா. கேமராமேன் வேணுவுடன் இனி என்றும் ரேணுகா.